வா வாத்தியார் படம் நலன்குமார் சாமியோடைய மத்த 2 படங்கள் அவ்வளோ ஃபேவரட்டா. அவரே இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, தம்பி என் படம் பிடிச்சவங்களுக்கு இது செட் ஆகும்னு நான் சொல்ல வரல, நான் ஒரு மசாலா படம் பண்ணிருக்கேங்கிற மாதிரி போய் வார்னிங் கொடுத்தாரு. தன்னுடைய பேரன் கார்த்தி வந்து எப்பா நீ தாண்டா எம்ஜிஆருடைய மறு உருவங்கிற மாதிரி அவர் எம்ஜிஆராவே வாழணும்னு ஆசைப்பட்டா. இப்ப எம்ஜிஆர் நம்பியாருன்னு இப்ப எந்த வாழ்க்கையை கார்த்தி சூஸ் பண்றாரு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்றாருங்கிறதான் இந்த ஒட்டுமொத்த படமே. இதுல எம்ஜிஆர் படங்கள் பாடல்கள் அதெல்லாம் கேட்டு வளர்ந்தவங்களுக்கு அதெல்லாம் அப்படி மனப்பாடமா ஊறி இருக்கும்ல, அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ற மூமெண்ட்ஸ், முக்கியமா இன்டர்வல் போர்ஷன், அப்புறம் சில மாஸ் மூமெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து வாத்தியார் வந்துட்டாருங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணேன். அதே போல அரசியல் அட்டாக்கு, ஆமா இந்த கதையை வச்சு இவங்க என்ன சொல்ல வராங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டா அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. பிளஸ் ராஜ்கிரண் கேரக்டர், கார்த்தி கேரக்டர், இவங்க 2 பேர் தான் கொஞ்சமாச்சு மனசுல நின்றாங்க. அதை தவிர மத்த எந்த கேரக்டர்ஸுமே துளி கூட ஒட்டவே இல்லையா. இங்க ஃபைட் வேணுமா, இங்க பாட்டு வேணுமா, இந்தா வச்சுக்க அப்படின்னு கொஞ்சம் வேண்டா வெறுப்பா பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சோ அதனாலேயே எனக்கு மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் பெருசா கனெக்டே ஆகல. இப்ப வாத்தியார் வராருன்னா அவரு சமாளிக்க போற பிரச்சனை பெருசா இருக்கணுமா இல்லையா, அப்படி எந்த பிரச்சனையுமே இல்ல. ஓவரால் அங்கங்க நலனுடைய மூமெண்ட்ஸ் அண்ட் எம்ஜிஆர் பாடல்கள், எம்ஜிஆர் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் என்ஜாய் பண்ற வகையில இருக்குது. ஒட்டுமொத்த படமா பெருசா ஒன்னும் ஃபீல் ஆகல. மொத்தத்துல நலன்குமாரசாமியோடைய அந்த 2 படங்களுமே அவ்வளவு ஸ்பெஷலுங்கிறதுனால